Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் thumbnail பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அபவுட் ஃபைனல் 10 days இல்லைங்களா, நமக்கு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் டோட்டலாக பார்க்கும்போது அண்டு thumbnailயே போட்டிருப்போம் டோன்ட் மிஸ் த வீடியோ அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி ஃபார்மாலிட்டிஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே நல்லா தெரியும். இஃப் அட் ஆல் த கண்டென்ட் இஸ் குட், எதை தேடி வராங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும் போது நமக்கு சப்போர்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்ற இன்ஃபோ எல்லாருக்குமே தெரியும். பியாண்ட் தட் இந்த டோன்ட் மிஸ் த வீடியோ அப்படின்னு போட்டதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years-ஆக பிஜிடிஆர்பிக்கான வெற்றி இலக்கை நோக்கி எங்களோட ஜேர்னி இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஃபேஸில் கண்டிப்பாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸு, இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் பிஃபோர் தட் இன்னைக்கு எல்லாருமே உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ரிப்போர்ட்டிங் டைம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பல முறை படித்து உங்களோட ஸ்கூலு, அந்த ஏரியா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் அட்மிட் கார்டு இஷ்யூ ஆயிருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் அதே போல் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் 8:30க்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைம்குள்ளே கேம்பஸில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்கள். முன்னாடியே போகிறது தான் பெட்டர். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. இந்த வரப்போகிற 10 days, அதாவது இன்னைக்கு செப்டம்பர் 30th, அஃப்கோர்ஸ் அக்டோபர் 1 நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் 12th எக்ஸாம். ஸோ ஆல்டுகெதர் அந்த 10 to 11 days பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் டெட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும். சைட் பை சைடு இப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்குமே ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. அதே போல் டெட் எக்ஸாம், நான் சொன்ன மற்ற எக்ஸாம்ஸுமே ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த 10 days பார்த்தீங்கன்னா உங்களோட மற்ற எக்ஸாம்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்கெடியூலை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமும் மறுபடியும் அடுத்த எக்ஸாம்ஸுமே போட்டு 2 எக்ஸாமுமே படிக்கிறத இந்த 10 daysக்கு போஸ்ட்பான் பண்ணுங்க. உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிடிஆர்பியை நோக்கியே இருக்கட்டும். அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு இருக்குமானா அது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். இந்த வீடியோவில் அதிகபட்சமாக என்ன ஒரு வார்த்தை அதிகமாக இடம்பெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். அது தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், உங்களோட மேஜராக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ரிவிஷன். எந்த அளவுக்கு உங்களோட ரிவிஷன் இருக்கோ, ஒரு முறையோ 2 முறையோ, அந்த மாதிரி நான் இதுதான் அளவு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். 10 முறைன்றது 100 முறை படிச்சா கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஸ்டோர் ஆகாது. டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எம்சிக்யூஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்ச கேள்விகளுக்கு தான் நமக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸு எத்தனை முறை நீங்கள் கொடுப்பீங்களோ அது இன்ஃபினிட்டி. அதை அளவே நம்ம சொல்ல முடியாது. ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, ஒரு சில பேர் இப்போ நினைக்கலாம், ஒரு சில யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த யூனிட் இது வரைக்கும் நான் தொடவே இல்லை அப்படின்னு சொல்லி. அது ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ அப்பார்ட் ஃப்ரம் அது, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 10 யூனிட்ல ஒரு 2 யூனிட் நமக்கு ஓரளவுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பதட்டப்பட வேண்டியது கிடையாது. ஆல்ரெடி அந்த 8 யூனிட் 7 யூனிட்ல பார்த்தீங்கன்னா வெல்வெர்ஸ்டாக இருப்பீங்க இல்லையா. அந்த டாபிக்ஸை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க. லாஸ்ட் டைம்ல செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் இன்ஃபோஸை படிச்சுட்டு இருப்போம். ஸோ தட் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லைட்டாக மறந்தது போன்ற ஒரு பயம் ஏற்பட்டு அந்த பயமே உண்மையாக மாறிடும். இதெல்லாம் தவிர்த்துடுங்க. லாஸ்ட் ஹவர்ஸில் புதுசாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், நியூவாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை லாஸ்ட் டைமில் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் மோடுக்கு போகாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்குமானால், உங்களோட 8 யூனிட்டுமே நீங்கள் ரிவிஷன் கொடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாம் படித்து, அதே போல் சைக்காலஜி அண்ட் ஜிகே எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும், ஒரு 1 or 2 hours எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது,
டாபிக் என்ன இருக்குது, அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் என்ன, அதை மட்டுமே பார்த்தா கூட நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். எந்த யூனிட்டாக இருக்கட்டும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நியூ சிலபஸை பாருங்கள். நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியுதான்னு பாருங்கள். அண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு நிறைய உங்களுக்கு கேள்விகளாகவே அமையும். ஸோ அதில் நிறைய ரிவிஷன்ஸ் கொடுங்க. இயர்ஸாக இருக்கட்டும், பொயட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், போய்ட்டோ அப்படி இல்லைன்னா ட்ராமாட்டிஸ்டோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆத்தரோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. ரிவிஷன் கொடுக்க வேண்டியது அதை விட முக்கியமானது. அண்ட் அதே போல் இப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஆல்ரெடி படித்த யூனிட்டில் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஷார்ட்ஸே பார்க்குறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு சொன்னால் இது நமக்கு இது வரைக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். பரவாயில்ல, இப்போ இந்த இன்ஃபோ நமக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் நோட்டுக்கு மைண்டை கொண்டு வாங்க. எதுவாக இருந்தாலுமே பதட்டம் இல்லாத அணுகுமுறையை நோக்கி நம்ம போகும்போது தான் அது ஃபுல் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப காமாக உங்களோட இந்த ரிவிஷன் ஹார்ஸை நீங்கள் அமைச்சிக்கோங்க. அண்ட் தென் எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ஹெல்த்தை பற்றி பார்த்துக்க வேண்டியது. லாஸ்ட் அந்த ஃபைனல் 10 days பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, காஃபு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். உடனே ஒரு கோல்டு ஆகுறது, காஃப் வர்றது, சின்னதாக ஒரு ஃபீவர் வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் ஹார்ஸில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை கொண்டு வரும். ஒரு ட்ரௌசியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு போகிற பட்சத்தில் யோசிச்சு பாருங்கள். அந்த 3 hours தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இல்லைங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியோடு சேர்த்து சொல்லும்போது 3.5 hours நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ஆனால் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது ட்ரௌசியாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் யாருக்காவது இந்த அலர்ஜிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க 10 daysக்கு ரொம்ப அலர்ட்டாக இருங்க. எது நீங்கள் தவிர்க்கணுமோ அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு இருக்கிறது, அதை எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ ரொம்ப அர்ஜா படிக்கும்போது ஏதாவது நமக்கு தெரியாமையே நமக்கு ஒத்துக்காத ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது அதுவுமே நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துரும் இல்லைங்களா? அதனால இந்த 10 days பி அலர்ட். அண்ட் மைல்ட் சீசனுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு சக்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே முடியறதுன்றது ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. அதுக்கு நடுவில் எத்தனை அப்டக்கிள்ஸு, எத்தனை விதமான முயற்சிகள், அந்த அப்டக்கிள்ஸை தாண்டி வரக்கூடிய முயற்சிகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய வெற்றின்றது சாதாரணமானது கிடையாது. ஸோ உங்களோட நல்ல நோக்கங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் யுவர் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மற்ற டீச்சர்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக உங்களோட விஷஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.